மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய மெல்லிய சப்தத்தை கேட்பதற்கு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு, இந்த அன்பான ஆண்டவரே, வேலை நாட்களில் முதலாவது நாளை திங்கட்கிழமையின் காலையின் பொழுதை எங்களுக்கு காணும்படி கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவிருந்து பாதுகாத்து இந்த நாளை நாங்கள் உம்மோடு ஆண்டவரே ஒப்பிட்டு செயல்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் தியானத்திற்கென்று புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நமக்கு அநேக சத்தியங்களை கொடுக்க உள்ளது. இதில் மொத்தம் இந்த புலம்பலின் புஸ்தகத்திலே இந்த 3வது அதிகாரத்தில் 66 வசனங்கள் உள்ளது. இந்த 66 வசனங்களுமே இந்த வார்த்தைகளை நமக்கு எப்படியெல்லாம் சித்தரிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வசனம், ஆண்டவர் சொல்லாமல் தேசத்தில் எந்த காரியமாவது நடக்குமா, அல்லது இயற்கையிலேயே அதுவாக நடக்குமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் இந்த வசனங்களில் இருக்கிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவர் சொல்லாமல் ஒரு காரியம் நடக்கும் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவர்கள் யார்? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், வெள்ளம் வருகிறது, காடுகளில் தீப்பிடித்து எரிகிறது, பூகம்பம் வருகிறது, வானத்தின் சீற்றங்கள் மழையினால் பூமியை சேதப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே தானாகவே நடக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தால் இல்லை. தானாகவே நடக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, சொல்ல முடியாது. அதெல்லாம் தேவன் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 13வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 13வது சங்கீதம் அங்கு 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். அப்படி என்றால் நாம் செய்கிற நன்மைகள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நன்மைகள் அவரால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மேலும் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? புலம்பல் 3:38 சொல்லுகிறது. உன்னதமானவருடைய வாயிலிருந்து நன்மையும் தீமையும் புறப்படும் என்று
வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் தேவனோடு இசைந்திருக்கிற இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? இதை குறித்து யோபு பக்தன் சொல்லும்போது, யோபுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கு 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவுக்கு ஏற்பட்ட நிந்தை நாம் எல்லோரும் அறிவோம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள், அவனுக்குண்டான மிருக ஜீவன்கள் எல்லாமே மாண்டு போய்விட்டது. அவனுடைய விளைநிலம் எல்லாம் பாழாக்கப்பட்டது, பலன் கொடுக்கவில்லை. இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டதற்கு பின்பு அவளுடைய மனைவி, யோபுவினுடைய மனைவி, நீ தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறாயே, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது யோபு சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெறாமல் இருக்க முடியுமா என்று சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தில், உன்னதமானவருடைய சமூகத்தில் நன்மையும் தீமையும் புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் ஆமோஸின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கு 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி, அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி, பூமியில் தமது கீழறைகளின் அஸ்திவாரப்படுத்தி, சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து, அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் தேவனால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானாலும் தீமையானாலும் அது தேவனுடைய கரத்திலிருந்து புறப்படுகிற ஒரு சம்பவம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? மேலும் அவர் புலம்பல் 3:39 சொல்லுகிறது, உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்திற்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் முறையிடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? நான் பாவம் செய்து விட்டேன், அதற்கேற்ற சிச்சையை நான் பெறும்போது நான் முறையிடுவேன். ஏன் முறையிட வேண்டும்? அதனால் நமக்கு பலன் என்ன என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கோடு இருக்கிற இந்த அனுபவங்களை எப்படி பார்க்கிறோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய கரத்திலே நாம் நன்மையை பெறும் தீமையையும் நாம் பெற வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும் என்று சொல்லுகிறார். யார் தேவனை
மறுதலிக்கிறார்களோ, ஏமாற்றுகிற குணத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய வழியை தாறுமாறாக்கும். அப்படி இருந்தாலும் அவர்களுடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கலடையும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, மேலும் மீகாவின் புஸ்தகம் நாம் அங்கு வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், மீகாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் அங்கு 9வது வசனம், அந்த காயம் ஆறாது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேமுடன் வந்து எட்டுகிறது என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவத்தை பார்க்கும்போது நமக்கு சொல்லப்பட்ட காரியம் இதுதான். மீகா 7:9 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்திற்கு விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நாம் பார்ப்போம் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அந்த பாவத்தை நிமித்தம் எனக்கு வந்த நிந்தைகள் எப்படி என்பதை நான் அறிவேன், அது என்மேல் வரும், அவருடைய கோபம் என்மேல் வரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த புலம்பல் 3வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நியாயங்கள் என்ன? நான் பாவம் செய்தேன், அந்த பாவத்திற்கேற்ற சுமையை நான் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். இதற்காக நாம் சஞ்சலப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. உப்பு தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தமிழில் சொல் இருக்கிறது. எனவே அன்பு பிள்ளைகளே, நாம் செய்த தவறுகளுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று மனம் மாறுகிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமே தவிர, நான் பாவம் செய்தேன், அந்த பாவத்திற்கு நான் தண்டனை எப்படி பெற முடியும் என்று தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், ரோமர் 6:23. அன்பு பிள்ளைகளே, எல்லா மனிதரும் பாவத்தை செய்யும்போது அவர்களுக்கு ஒரு உந்துதல் சத்துரு உண்டாக்குகிறான். செய்ததற்கு பின்பு நாம் மனம் வருந்தக்கூடிய நிலையை ஆவியானவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த மனம் வருந்தக்கூடிய நிலையை ஆவியானவர் நமக்கு உண்டாகும் போது நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தி நாம் செய்த எல்லா அநீதிக்கும், பாவத்திற்கும், அவபக்திக்கும் தேவனை நாடி நாம் மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்கு தேவரீர் இருக்கிற அந்த பரலோகத்திற்கு தேவன் சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய கைகளை விரித்து மட்டும் போதாது, அதோடு கூட நம்முடைய இருதயத்தையும் தேவனுக்கு முன்பாக விரித்து நம்முடைய கைகளை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். எனவே எந்த நிலையிலும்
நாம் தேவனோடு இசைந்திருக்கிற இந்த அனுபவங்களை பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் கர்த்தருக்குள் எந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறது? தேவன் கட்டளையிடாமல் தேசத்தில் தீங்கு உண்டாகுமோ? ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளியையும் தீமையையும் படைத்து, ஒருளையும் இருளையும் படைத்து, நன்மையும் தீமையும் உண்டாக்குகிற கர்த்தர் நான் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். எனவே கர்த்தரிடத்தில் கோபம் இருக்கும், அவரிடத்தில் தண்டிக்கிற குணம் உண்டு. அன்புள்ளவர், அரவணைக்கக்கூடிய தேவன், கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன். இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்யும்போது, நாம் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தின் விளைவுக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நியமம் சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய கருத்தில் விழுகிறது அது பயங்கரமாய் இருக்குமே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய இருதயம் மட்டுமே. இந்த இருதயம் எவ்வளவு பலட்சியப்பட்டாலும் அதற்கு மாமிசத்தின் பலவீனங்கள் அதிகம் உண்டு. அதை இப்பொழுது வாழ்கிற பிள்ளைகளுக்கு மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. பின்பு தேவன் நம்மை சோதிக்கும் போது, தண்டிக்கும் போது நாம் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதில் அர்த்தமில்லை, எதுவரை நாம் மனம் திரும்பவில்லையோ. அப்படியே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சம்பவம், தேவன் நம்மை அன்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று விரும்பிதான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மீட்பின் பலன் நம்மை பாவத்திலிருந்து விலக்கி வழி நடத்தி அவருடைய பாதைகளில் நம்முடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய பாதைகள் என்றென்றைக்கும் நமக்கு முன்பாக வெளிச்சத்தை கொடுக்கிற பாதையாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய செய்திகளே நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீமைகள் நன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்து எது நமக்கு தேவையோ அந்த தேவையான வழியிலே நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை ஒரு மனமாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்க என் தேவன் கிருபை செய்யும். ஆவியானவர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனமாற்றம் இருந்து தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளின் வெளிச்சம் எங்களுடைய கண்களுக்கு இருளை முற்றிலும் நீக்கியதாக காணப்பட கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் அணைத்து கொள்ள வேண்டுமென்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு இந்த நாளின் சத்திய வார்த்தைகள் புலம்பலில் இருந்து ஆண்டவர் நமக்கு பிட்டு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி நடந்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.